மொழி கற்பித்துக் கொடுக்கிறார்களா? இல்லை. நார்வேயில் நார்வே மொழிதான், டென்மார்க்கிலே டேனிஷ் மொழிதான். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே காணாமல் போற ஜப்பான், அன்னைக்கு அணுக்குண்டு வீச்சால் ஹிரோஷிமா நாகசாகி தகர்ந்து போனதற்கு பிறகு சாம்பல் மேடாகி போன ஜப்பான், நிலவளம் இல்லாத ஜப்பான், நீல கடல் வளம் இல்லாத ஜப்பான், ஜனவளம் இல்லாத ஜப்பான், ஜலவளம் இல்லாத ஜப்பான், எந்த மூலவளமும் இல்லாத ஜப்பான் உலக நாகரிக ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசை பெற்றிருக்கிறானே, அவனுடைய நாட்டில் அவன் மொழியை தவிர வேறு மொழி இல்லை. அவன் ஆங்கிலம் கற்கல. இன்று என்ன கொடுமை! என் வீட்டு பாட்டியா இப்பொழுது ஏழி மார்னிங் தான் எழுந்திருக்கிறான். ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல கலக்காம நமக்கு பேச தெரியல. இது ஒரு பெரிய சபிக்கப்பட்ட இனமாயுது. தன்னுடைய அடையாளத்தையே தெரிந்து கொள்ளாமல் இதையே மூலதனமாக்கி கொண்டு பல கல்வி வியாபாரிகள் இப்பொழுது தமிழ்நாட்டில் தனவந்தர்களாகிவிட்டார்கள். கல்வி இப்பொழுது வியாபாரம் ஆகிவிட்டது. விலை கொடுத்து வாங்கவா முடியும் கல்வி என்று கேட்டான் பாரதிதாசன். இப்பொழுது சொல்லுகிறார்கள் விலை கொடுத்து வா, அப்போதுதான் வாங்க முடியும் கல்வி என்கிற அளவிற்கு கல்வி வியாபாரமாகி, வர்த்தகம் லாப நோக்கமாகி, ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் கொண்டு உங்களையும் என்னையும் கட்டி போட்டு விட்டதற்கு பிறகு நாம் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் இழந்து விட்டு அம்மனமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கம் ஒரு துணிச்சலான தலைப்பு, தமிழின் நிலைமை வருந்தும்படி இருக்கிறதா வாழ்த்தும்படி இருக்கிறதா என்று 6 அறிஞர் பெருமக்கள் இங்கே விவாதம் செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். நான் நடுவர். என்னை காட்டிலும் படித்தவர்கள், என்னை காட்டிலும் தமிழிலும் மூழ்கி முத்தெடுத்த பெருமக்கள். ஆனால் அவர்கள்தான், அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு இனிமேல் நல்ல காலம் என்று சொன்னார்கள். இப்போதுதான் புரிகிறது, நல்ல காலம் நாகப்பட்டினத்திலிருந்தே எனக்கு ஆரம்பமாகிறது. நான் இப்பொழுது நீதிபதியாக பதவி பெற்றுள்ளேன். எத்தனை நீதிமன்றத்தில் குற்றவாளியாக போயிருப்பது. நானே இப்பொழுது நீதிபதி ஆகிவிட்டேன். எல்லா நீதிபதிகளும் இனிமேல் எனக்கு அடக்கம். இது ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி. நான் இப்பொழுது நீதிபதி. 6 வழக்கறிஞர்கள், 6 பேரும் என்னை காட்டிலும் ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் நான் நீதிபதி. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நீதிபதியாக எவன் வேண்டுமென்றாலும் உட்காரலாம். வழக்கறிஞராக இருப்பதற்கு சில தகுதிகள் வேண்டும். நீதிபதியாக யார் வேண்டும் என்றாலும் உட்காரலாம் என்று நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கம் ஒரு முடிவெடுத்து என்னை நடுவராக உட்கார வைத்திருக்கிறார். நீதிபதியாக யார் வேணாலும் இருக்கலாம். வக்கீலாக இருக்கிறவன் தர்மசாலியா இருக்கும். ஜெயேந்திர சுவாமிகள் மீது ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வெங்கட்ராமன் கொலை வழக்கில் குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டார் ஜெயேந்திர சுவாமிகள். அவரை விடுவிப்பதற்கு, அவருக்கு ஜாமீன் எடுப்பதற்கு ஆஜராக வந்த வக்கீல் யாரு? ராம் ஜெத்மலானி. யார் அவர்?